வெல்கம் டு +2 பேண்டமிக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் உள்ள 3rd லெசன் பார்க்கலாம். ஜுவாலஜி 3rd லெசன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்க புக் இன்சைட் 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வேர்ட் இருக்குது. Reproductive system is a complex system controlled by dash system கேட்பாங்க. நியூரோ என்டோக்ரைன் சிஸ்டம் தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூரோ என்டோக்ரைன் சிஸ்டம், நாட் நியூரோ எக்ஸோக்ரைன் சிஸ்டம். என்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு முக்கியமான 1 வேர்ட். தென் another மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் இருக்குது இந்த லெசனில். வாட் ஆர் த மேஜர் டாஸ்க்ஸ் கேரிட் அவுட் பை த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சில்ட்ரன் ஹெல்த் கேர் அப்படின்னா இதோ ஈஸியாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து ஒரு ஒன் வேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் எப்போ இருந்து அதை இனிஷியேட் பண்ணாங்கன்னா 1951. ஓகே, இந்தியா தான் அதுவும் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இனிஷியேட் த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். சின்ஸ் 1951 நம்ம இந்தியா தான் இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணியிருக்கு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் திஸ் இயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க். வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ்? why statutory ban is imposed on it அப்படின்ற ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் இந்த லெசனில். அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ்னால் ஒரு ப்ரீநடல் டெக்னிக். ஓகேவா? யூஸ்டு டு டிடெக்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இன் த ஃபீட்டஸ். அந்த உள்ளே வளர்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுற டெக்னிக் பேர் தான் ஆம்னியோசென்டசிஸ். ஓகே, பட் அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க ரொம்ப. எதுக்குன்னா and is being often misused to determine the sex of the fetus. எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஃபீட்டஸோட செக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் இஸ் நோன், தேர் மே பி த சான்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ஃபீட்டிசைட். இப்போது அவங்க அந்த குழந்தைய ஆனா பெண்ணா அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ பெண் குழந்தையாக இருந்தால் அதை கொன்றுவாங்க. ஸோ அதான் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அது பெண் குழந்தையாக இருந்தால் அது கொன்றுவாங்க. அந்த மாதிரி சான்ஸ் நிறையா இருக்கனால ஸோ அதுக்கு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்றத பேன் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு another one important 2 மார்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகே, அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர்ஸ் womb. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா கில்லிங் த ஃபீமேல் ஆஃப்டர் ஹெர் பர்த். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 வேர்ட் இருக்குது. PCPNDT ஆக்ட், ஐ மீன் ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீநடல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் வாஸ் enacted. எப்போ இது பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1994. ஓகேவா? முக்கியமான 1 வேர்ட் 1994. நெக்ஸ்ட்டு போக்சோ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இதோட எய்ம்ஸ் கேட்கலாம். முக்கியமான கொஸ்டின் இது. ரைட் த எய்ம்ஸ் ஆஃப் த போக்சோ ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை எழுதணும். இதை 3 லைன்ஸ் எழுதிட்டு aims at creating a safety and a secure environment for both females and males. இது இந்த போக்சோ ஆக்டை on the recommendation of Justice Verma Committee 2013. ஓகேவா? இது ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி தான் போக்சோ ஆக்டை கொண்டு வந்தாங்க 2013. ஓகே, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் நம்மளுக்கு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கேட்கலாம். பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் 3 மெத்தட்ஸ் இருக்குது. நேச்சுரல் மெத்தட்ஸ், பேரியர் மெத்தட்ஸ் அண்டு
பெர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். சப்போஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் த நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ், கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸ், குவாய்டஸ் இன்டரப்ட்ஸ் அண்ட் லாக்டேஷனல் அமினோரியா இது 4 தான் கண்டிப்பாக எழுதணும். பேரியர் மெத்தட்ஸ் கேட்டாங்கன்னா கெமிக்கல் பேரியர்ஸ், மெக்கானிக்கல் பேரியர்ஸ், டயஃப்ராம்ஸ், சர்விக்கல் கேப்ஸ் அண்ட் வால்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு தனியாக கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டினில் 5 மார்க்ஸாக. டெஸ்கிரைப் அபவுட் த ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹார்மோனல் பேரியர் ஆஃப் த பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கை தனியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் படித்து தான் ஆகணும். லாக்டேஷனல் அமினோரியா தனியாக ஒரு 3 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சஹெலி, சென்டோக்ரோமன் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ராயூட்ரின் தனியாக எக்ஸ்பிளைன் அபவுட் த இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் இருக்குது. காப்பர் ரிலீசிங் ஐயூடிடிஸ், ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஎஸ், ஐயூடிஸ் அண்ட் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்காக கேட்கலாம். ஸோ இப்போது அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ்னால் அதோட எக்ஸாம்பிள் CUT380, NOVA-T, CU7, CUT380, AG மல்டிலோட் 375 இந்த மாதிரி நம்மளுக்கு மேட்ச்சில் கூட கேட்கலாம் 1 வேர்ட்ஸில். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் செப்பரேட்டாக ஒரு 3 மார்க்ஸில் வரும். இது முக்கியமான கொஸ்டின். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெஸ்டாசர்ட் அண்ட் LNG20 இந்த மாதிரி மேட்சிங்கில் கேட்கலாம். ஸோ நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அது வந்து லிப்ஸ் லூப்ஸாக இருக்கும், டபுள் ஷேப்டு எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். அது வந்து இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்லேயும் வர சான்ஸ் இருக்குது. தென் another one important 5 mark. சப்போஸ் இந்த நேச்சுரல் மெத்தட்ஸ் வரல, வேரியர் மெத்தட்ஸ் வரல, இல்லைனா பெர்மனண்ட் மெத்தட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. பெர்மனண்ட் மெத்தடில் டுபெக்டோமி, வேசக்டோமி இருக்குது. இல்லை இது செப்பரேட்டாக 3 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ 3 பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது. நேச்சுரல் மெத்தட்ஸ், பேரியர் மெத்தட்ஸ் அண்டு பெர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இந்த 3ல் ஒன்று படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போத் பியூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஆச்சும் ஒன்று அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் another one most important 5 mark, explain ART. ART means assisted reproductive technology. அதோட டெஃபனிஷன், அதோட எல்லா டைப்ஸும் எழுதணும். intrauterine insemination, in vitro fertilization or test tube baby, GIFT, then GIFT, IUT, ICSI, surrogacy, male infertility. இதில் வந்து கிஃப்ட் அண்டு ஜிஃப்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லையும் கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் இது செப்பரேட்டாக வரலாம். 3 மார்க்ஸில் இப்போ IUI கேட்கலாம், இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு ஒரு 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ இது நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த IUT, இன்ட்ராயூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் வந்துருக்கு. சரோகேசி இஸ் another one very very important 3 mark. இது வந்து ஏசூஸ்போரியா இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தான் அதை ஏசூஸ்பெர்மியா சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் பேர் ஏசூஸ்பெர்மியா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இதை வந்து எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் ஆன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கேட்பாங்க. இதை மட்டும் எழுதினா போதும். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃபீட்டஸஸ், எவ்வளோ குழந்தை இருக்குது, ஓகே, இந்த மாதிரி யூசஸ் கேட்பாங்க, எழுதணும். தென் another one important 3 mark question, வாட் இஸ் amniocentesis. தனியாக வாட் இஸ் amniocentesis கேட்டாங்கன்னா நம்ம இந்த amniocentesis தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் amniocentesis, why statutory ban is imposed on it கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ப்ரீநடல் டெக்னிக் டு டிடெக்ட் த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், அதை எழுதணும். இப்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இது படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கோரியானிக் வெல்லஸ் சாம்பிளிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark. ஃபீட்டோஸ்கோப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark. கண்டிப்பாக இந்த லெசனில் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். தென் ஃபீட்டாஸ்கோப்பில் ஒரு 1 word இருக்கும். த ஆவரேஜ் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இஸ் பிட்வீன் 120 to 160 beats per minute. ஓகே, இது ஒரு 1 word. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் 2 marksல, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாப்லர் டிஃபெக்ட்.
அப்படின்னு கேட்பாங்க. டாப்ளர் டிவைஸோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. டு கவுண்ட் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து எதுக்கு விட்டமின் இ இஸ் நோன் அஸ் ஆன்டி ஸ்டெரிலிட்டின்னு கேட்பாங்க. பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒன் வேர்ட்ஸில் வரும். which vitamin is known as anti-sterility vitamin கேட்பாங்க. விட்டமின் இ. செக்ஸ் ஹார்மோன்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அடல்ஃப் பியூட்டடாண்ட். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாப்புலேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 11th ஜூலை. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st டிசம்பர். சிஃபிலிஸ் அண்ட் கொனரியா ஆர் காமன்லி known as international diseases. Next, NACO, National AIDS Control Organization, was established in 1992. Okay, syphilis and இப்போ 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ரைட் த 2 international diseases அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா syphilis and gonorrhea எழுதணும். ஓகே, இந்த லெசனில் வந்து எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். நான் சொன்ன கொஸ்டினும் புக் பேக்ஸும் படித்தாலே இந்த லெசனில் இருக்க கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். Thank you.